தென்னை மரத்துக்கு இப்போ தண்ணி போயிட்டுருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாத்தி அப்படியே போட்டிருக்கிறோம். காய் போடலான்னு சொல்லி காய்கறி வெள்ளாமை பண்ணலான்னு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாளுங்கிறதுனால நாளைக்கு முதல்ல பாத்தியில் தண்ணி விட போகிறோம். இப்போது மொத்தம் இப்போதைக்கு ஒரு 12 பாத்தி போட்டிருக்கிறோம். 12 பாத்தி போட்டிருக்கிறோம். தனித்தனியாக பிரித்தாச்சு. இதில் என்ன காய் போடலாம் அப்படின்னு யோசனை பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி வந்து பைப் வழியாக வருது. இந்த தென்னை மரத்துக்கு மட்டும் வாய்க்கால் இல்லை. இந்த நேரம் இன்னொரு பைப் செட் பண்ணியிருந்தால் இங்கேருந்தே வாய்க்கால் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா 12 பாத்தி, அதில் 4 இந்த சேரைகள் 4 இந்த சேரைகள் 4, மொத்தம் 12 பாத்தி. இந்த மரமெல்லாம் வச்சு 5-6 வருஷத்துக்கு மேலாச்சு. எங்களுக்கு எப்படி கரெக்டாக பண்ணணுன்னு தெரியலையா என்னன்னு தெரியல. இந்த செவ்வழனி மரத்தில் வந்துட்டு இந்த ஒரு மரத்தில் தான் முதல்ல இதில் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னையே காய் வந்துடுச்சு. ஆனால் மற்ற மரத்துகளெல்லாம் வரல. ஆனால் மரம் வந்துகிட்டே தான் இருக்குது. இதுக்கு அடுத்தது ஒரு 2வது மரத்தில் அதில் இப்போ தான் பாலை வந்துருக்குது. அது எப்போ காய் வரும்னு தெரியல. இப்போ தான் பாலை வந்துருக்குது. இளநியெல்லாம் ஆயிடுச்சு, பார்த்தாலே தெரியுது. நல்லா இளநியெல்லாம் வருது. நாங்கள் உரம் போடாதனால தான் லேட் ஆகுதா என்னன்னு தெரியல. உரம் இல்லாமல் போட்டு அப்படியே நாங்கள் இது பண்ணுறோம். இனிமேல் உரம் போட்டால் தான் நல்லா வரும்னா உரம் வாங்கி போட்டு தான் ஆகணும். இன்னும் இந்த மரத்தில் இன்னும் பாலை வரல. இதுலேயும் வந்துருச்சு சாந்தி. இங்கே வேறு இந்த பாலை வந்துருச்சு. இல்லை, இன்னைக்கு தான் நானே பார்க்குறேன். இந்த மரத்தில் வந்துருக்குது பாரு பாலை. இந்தல வந்துருச்சு. இதுலேயும் வந்துருச்சு. பரவாயில்ல. இந்த மரத்துலேயும் வந்துருச்சு. இதுக்கு அடுத்த மரத்தில் பால் வந்து அப்படியே எல்லாம் வெடிக்குது. ஆனால் இன்னும் பெருசாக வர்றதுக்கு இன்னும் நாளாக மாட்டாக்குது. காய் வர்றதுக்கு அடுத்து பாலை வந்தால் தான் வருமா இருக்குது. பார்த்தீங்கன்னா பாலை வந்து வெடித்து அப்படியே பூ வந்துக்குது. பார்த்தா தெரியுது. நீங்களும் பார்க்குறீங்க பாரு. அம்மா கால் வேறு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் பெரிய சிரமமாக்குது. எப்படித்தான் உனக்கு தண்ணி கட்ட போகிறேன்னு தெரியல. பேசாமல் பைப்பு ஜாயின் பண்ணி பாத்திக்கு பைப் போகிற மாதிரி பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். இதை பாலை பாருங்க. பாலை வெடிச்சிருச்சு இந்த மரத்தில். இப்போ இதோட ஒரு 3 மரத்தில் பாலை வந்துருச்சு. ஆனால் இந்த நாட்டு மரத்துலலாம் பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் வந்துருச்சு எல்லாத்துலேயுமே. இந்த இளநி மரத்தில் தான் வரமாட்டேங்குது. அங்கே ஒரு நாட்டு மரம், இதில் ஒரு 3 மரம் இருக்குது நாட்டு மரம். இதுகளெல்லாம் காய் வந்துருச்சு. பக்கத்தில் சின்னதாக மறுபடியும் நாட்டு மரம் வச்சுருக்குறோம். சுற்றியுமே காட்டுக்குள்ளார காய் வெள்ளாமல் பண்ணணும். இந்த பாலைகள்லாம் எடுத்து விடணும். அப்போ தான் காய் நல்லா வருமாட்ட தெரியுது. எல்லாம் நம்ம அனுபவம் இல்லாத பொழப்பு தான். அம்மா இழுத்து இப்போ தான் ஒருக்கா கீழே விழுந்து எந்திரிச்சிருக்கிற. ஆமாம் இது வேற ஏதாவது வழி இருக்குதா சந்தி இப்படியா எடுக்கிறது? கீழே வந்துடுது பாரு. ஐயோ, இங்க பாரு பூரா நல்ல வேலை சாமி. இங்க பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இதான் பூரான்னு கரெக்டா நல்ல வேலை. ஒரு துளி மேல கை வச்சிருந்தோன்னா நம்மளுக்கு பூரான்னு கொட்டிருக்கு. கை அங்க வைக்காத. இதே வேணா இழுக்கல இழு. அம்மா அது எப்படியோ போயிட்டு போதுவா அந்த பூரன். அதை போய் அடிக்கிறாங்க. இதை பிடிச்சிட்டேன். இங்க தீ வச்சோம்னா அப்புறம் முருங்கை மரம் போயிரு. இந்த அளவுக்கு இந்தளவா அங்க பூரானுங்க அது வெட்டி குதிச்சு மேல வந்துடுற போது பூரான தேல். அது என்ன பாருங்க. பூரான் தானே? ஆமா. அந்த ஐயோ போலவா இந்திக்காருங்களா தெரியல.
சரி நீ இந்தளவா எங்கே அது பூரான் வந்துட போகுது, அது அப்புறம் பார்த்துக்கலாவா, அது எங்கே தப்பிச்சு போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நல்ல வேலைக்கு கையை வச்சேன் பாரு. சரி எப்படியோ 3 மரத்தில் கண்டிப்பாக இளநீ வந்துருன்னு தெரிஞ்சு போச்சு. இது அப்படியே அந்த இடத்துல பைப் எடுத்து விட்டோம்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போயிரு. என்ன கரும்பு நம்ம இங்கே பாம்பு தான் பயமாக இருக்குது காட்டுக்குள்ளே வேலை செய்யறதுனால. ஏன் பைப் மேலே ஏற்கனவே போயிட்டு தானே இருந்தது. ஆமாம், எங்களுக்கு சோலாரில் வர்றதுனால இந்த காலையில் 7:30 மணிக்கு மேலே தான் வரும். அம்மா தண்ணி 7-8 மணி ஆகி போயிரு. அப்படியே சரி, இன்னைக்கு நம்ம விவசாயி தான், நாளைக்கு தான் பாத்தியில் தண்ணி விடணும். எப்படியோ நாங்களும் விவசாயம் பண்ணி இளநீ மரம் வர வச்ச ஓட்டை. எப்படி இளநீ நம்ம விற்கிறதுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, குடிக்கிறதுக்காதாச்சு அந்நாடு இளநீ குடிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. எல்லா மரத்துலேயும் வந்ததுன்னா வேணால் ஏதோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கடையிலலாம் 40 ரூபாய்க்கு விற்றா நம்ம ஒரு 10-15 விற்றோம்னா மக்களுக்கு சௌகரியமாக கிடைக்கும்ல. இதே இளநீ கடையில் போனால் 40 ரூபா ஒரு இளநீ, செவ்வழநீ, அதுவும் உரம் இல்லாமல் தானே வர்றது, இயற்கை உரத்தில் வர்றதுனால டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்கு. இதை பார்த்துக்குங்க. இதை நம்மளுக்கு தெரிஞ்ச அளவில் விவசாயம் நல்லா பண்ணுறோமா இல்லையானாலும் தெரியாது. ஆனால் வாழை போட்டு ஒரு 3 வருஷம் வாழையெல்லாம் வந்தது. ஒவ்வொரு நடை ஓரளவுக்கு நல்ல விலைக்கு போச்சு, ஒவ்வொரு நடை ரொம்பவுமே கம்மியாக போயிடுச்சு. அங்கே போனால் 50 ரூபாய்க்கு, 70 ரூபாய்க்கு, 100 ரூபாய்க்குன்னு போச்சு. ஒவ்வொரு நடை 300-400 ரூபாய்க்கெல்லாம் போச்சு. சரி 3 வருஷம் ஆகி போச்சு, உனக்கு காய் வெள்ளாமைக்கு மாற்றலான்னு மாற்றிக்கிறோம், பார்ப்போம். பாய் பாய்.